Hi friends, welcome back to Minmini Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா விப்பிங் கிரீம் வச்சு எப்படி பெர்ஃபெக்ட்டான கேக் செய்யறதுன்னு பாத்துருவோம். ப்ரீவியஸ் வீடியோல வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற ரெசிபிஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஈகோவோட பிராண்டில் விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ட்ரோபோலைட் அப்படின்ற விப்பிங் க்ரீம் கிடைச்சாலும் அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டி தான், அதுவும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இங்கே வந்து ஈகோ தான் கிடைச்சது, அதனால் இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோரே நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா லிக்விடாக இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து குட்டி பவுல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து 1/2 கிலோ தான் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு குட்டி பவுலில் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலை எடுத்துகிட்டு நம்ம விப்பிங் க்ரீமை வந்து இதில் சேர்த்துருவோம். ஒரு வாட்டி ஸ்பேச்சுலால நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நம்ம பீட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா பீட் பண்ண முடியும். மிக்சி ஜாரில் ஆகட்டும் இல்லை கையிலே ஆகட்டும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரும் வராது. க்ரீம் வந்து பாழாக தான் போயிடும். அதனால் பீட்டர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டோம். இதுக்கப்புறம் பீட்டரில் வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பீட் 1, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்பீட் 2ல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம வந்து பீட் பண்ணணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பீக் வந்திருக்கணும். இப்போ வந்து வரலை பாருங்கள். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அப்படியே ஷார்ப்பாக நிற்கணும். அப்படியே படுத்துக்குது. இது வந்து இன்னொரு வாட்டி நல்லா பீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்பேச்சுலால ஓரங்களை எல்லாமே எடுத்து விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி லேயராக வரும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். இப்போ வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நம்ம வந்து பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துருவோம். விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஸ்கூப் எடுத்து கீழே விழுதா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கீழே விழுந்தாக்கா மறுபடியுமே நீங்கள் வந்து பீட் பண்ணுறதா இருக்கும். எனக்கு வந்து கீழே விழலை. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பாருங்கள், இப்படி எடுத்து கீழே போடுற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா கீழே வந்து விழக்கூடாது. விப்பிங் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேக் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கேக் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வச்சிடலாம். அதுக்கப்புறமா சுகர் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் தண்ணி வந்து காய்ச்சி ஆற வச்சுக்கணும். ஃபுல் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் வந்து ஆட் பண்ணணும். சுகர் வந்து பாகு வரணும் அப்படின்ற எதுவும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகும் நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கில் போடும்போது. இதுக்கப்புறமா நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து போட்டு முடிச்சிட்ட பிறகு செகண்ட் டைம் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வச்சுட்டு மறுபடியுமே வந்து சுகர் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளோட வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து சுகர் வாட்டரை எப்படி அப்சர்வ் வந்து பாருங்கள். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேலேயே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக, அதாவது எல்லா பக்கமும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரியாக பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓரங்களையும் அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் எல்லா பக்கமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். அது ஒரு டிசைன் மாதிரி வரும். இதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம க்ரீம் வந்து சேர்த்துட்டு ஏதாச்சும் ஒரு டிசைன், அதாவது நாப், எந்த நாப் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூ மாதிரி வரும்ல, அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே டிசைனில் கீழ்ப்பக்கமும் வந்து டிசைன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேக் வந்து எங்களோட ஆனிவர்சரிக்காக நானே வீட்டில் செஞ்சது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from ஹேமா.